ஐயா வணக்கம். என் பேர் வந்து ரம்யா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாலை வட்டம் திம்மாபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க. நாங்க 45 வருஷமா நாங்க இந்த குடியிருப்புல இருக்கிறோம். இந்திரா காந்தி இது வந்து கவர்மெண்ட் அரசாலதான் இது வந்து கட்டி கொடுத்தாங்க. இந்த வீடு இந்திரா காந்தி திட்டத்தின் கீழ் 40 வீடுங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களதான். நாங்க வந்து யாரும் ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. அவங்களா கட்டி கொடுத்த வீட்டுல வந்துட்டு நாங்க இது வரைக்குமே இன்னை நாள் வரைக்கும் கரண்ட் பில் கட்டுறோம், வீட்டு வரி வசதி கட்டுறோம், தண்ணீர் வசதி இருக்கு, எல்லா ரோடு வசதி போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் இந்த மானியம்னு சொல்லி இப்பதான் மானியம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா இதுவும் கொடுத்து எங்களுக்கு இப்ப வந்து மானியம் சொல்லி இடிக்கிறாங்க. நாங்க வந்து என்ன பண்ண முடியும், எங்க போக முடியும், நாங்க என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேல 45 வருஷமா எங்க அப்பா, எங்க மாமியா மாமனாரு எல்லாரும் இருந்து வாழ்ந்த காலம். 3 தலைமுறைகள் இருந்தாங்க. இப்ப வந்து திடீர்னு வெளியே போங்க ஜேசிபி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது இடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு எப்பவும் போல ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் வந்துச்சு. மத்தபடி எதுவுமே நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் போட்டது கமலக்கண்ணன். கோயில் வந்து தருமகத்தா வந்துட்டு ஐயம்பெருமாள். அவர் வந்து உள்ள இருக்காரு. இதுக்கு அப்புறமா நாங்களாம் ஒவ்வொருத்தரும் 3 பொட்ட பிள்ளைங்க, ஒவ்வொரு குடும்பத்திலயும் 2 பொட்ட பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறோம். இப்ப வந்து வெளியே போக சொன்னா நாங்க எங்க போக முடியும்? பொட்ட பிள்ளைங்க பாதுகாப்பா இல்லாம இப்ப இருக்குது. நாங்க எங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், விஜய் அண்ணா அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம். எங்களை ஏன் இப்படி பண்றீங்க? இத்தனை ஆட்சி வந்தது இன்ன வரைக்கும் யாரும் எங்களை எதுவும் பண்ணல. நீங்க தான் அப்படி பண்றீங்க. நாங்க என்ன பாவம் செஞ்சு எங்களை ஏன் அப்படி தண்டிக்கிறீங்க? நாங்க எங்க போய் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கம்மி. எங்களுக்கு இந்த இடத்த விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாற்றத்தை தெரிவிக்கணும் எங்களுக்கு. ஐயா உங்க கால் விழுந்து கும்பிடுறோம். தயவு செய்து நாங்க எங்களுக்கான ஒரு நல்ல வழியை காமிப்பீங்கன்னு இந்த ஒரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம். ஐயா எங்களை காப்பாத்துல இல்லையா எங்களை வந்துட்டு அப்படியே ரோட்லயே வந்துட்டு வெட்டி பொழைச்சிட்டு நீங்க வந்து இடிச்சுக்கோங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. இதுக்கு மேல என்ன நாங்க பேசுறோம்னு எங்களுக்கு புரியல. பதட்டத்துல எங்களால எதுவும் பண்ணவும் முடியல. எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் 2 பொம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நாங்க எங்க போய் இந்த பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு போய் எங்க போய் நடுத்தரல எங்க போய் படுக்க முடியும் சொல்லுங்க? உங்களை நம்பிதான் ஓட்டு போடுறோம். பிள்ளைங்க எல்லாம் எப்படி எல்லாம் அழுகுறான்னு பாருங்க. எல்லாரும் பாருங்க, இங்க பாருங்க எப்படி எல்லாம் அழுகுறான்னு பாருங்க. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பாருங்க எப்படி அழுகுறான்னு பாருங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க எல்லாம் பிஞ்சு குழந்தைங்க பாருங்க. எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிங்க. இது வந்து முதலமைச்சர் கிட்ட போகணும். இது போய் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை காமிக்க நீங்களா சொல்லணும். ஐயா நாங்க உங்களுக்கு கெஞ்சி உங்க கரம் தொட்டு ஏந்து கேட்கிறோம். நாங்க எங்களோட கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிங்க. பாருங்க இந்த பிள்ளைங்களை பாருங்க. நாங்க பள்ளிக்கூடம் அடிச்சுட்டு 1 மாசம் ஆகுது. நாங்க அடிச்சு விடுறதில்ல. இந்த ரிப்போர்ட் வந்த பிற்பாடு நாங்க பள்ளிக்கூடமா